தொடர்ச்சியாக அதன் வலிகளை தாங்குகின்ற சமுதாயத்திற்கான ஆறுதலையும் அதற்குரிய பொறுப்பு கூறலையும் ஏற்பது என்பது இங்கே ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அமைப்பாகவோ அல்லது தனித்து ஒரு நபராகவோ இந்த விடயங்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக எந்தவித பலனையும் தருவதாக இல்லாமல் கூட்டு முயற்சி என்பது அந்த தமிழர்களிடையேயான ஒற்றுமையின்மை என்பது இதற்குரிய பலவீனமாக அமைந்திருக்கின்றது. இந்த சிறார்களை பூர்வீக குடிகளிடமிருந்து பிரித்து அவர்களுக்கு வேறு மதம் புகட்டப்பட்டு அவர்களுக்கு வேறு மொழி புகட்டப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரங்களும் விழுமியங்களும் அவர்கள் தங்களுக்கென்றே ஆடல் பாடல் கலைகளை வைத்திருக்கின்றவர்கள் அவர்களுடைய மொழி பிரயோகங்கள் போன்றவை எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தன. மொழிகள் கூட தடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு சிற கைதிகள் போல அங்கே வைக்கப்பட்டிருந்ததுதான் இதற்கான காரணமாக இருந்தது. அதற்குரிய காரணமாக அங்கே அவர்கள் பல பழிவாங்கல்கள், அதாவது அவர்களுடைய பாசையை பேசினால் கூட பலத்த தண்டனைகளை அனுபவித்திருந்தார்கள். சமுதாயத்தை தாங்கள் இவ்வாறான ஒரு பிழை நடந்து விட்டது, இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் 20,000 பேருக்கு மேல் இவ்வாறான தொடர்ச்சியான அந்த பாடசாலை கல்வி முறையின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். உடைகளில் அவர்கள் தாங்க போகின்ற பதாதைகள் அல்லது இன்று மக்கள் பாதிக்க போகின்ற பதாதைகள் என்னவென்றால் எவ்ரி சைல்ட் மேட்டர்ஸ். அதாவது இனப்படுகொலை என்பதை ஒரு லெகசி என்று தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் தாங்கள் அரசியல் பிரமுகர்களை சந்திப்பதற்காகவும் இந்த இனத்திற்கு ஒரு பிரச்சனை இருப்பதற்குமாகத்தான் பலரும் இப்பொழுது காவி செல்வதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது அரசியல் இனப்படுகொலை என்பதை தங்களுடைய நலனுக்காகவும் தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தாமல் அங்கு அப்படி ஒன்று நடந்தது, அதற்குரிய பயணத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அதே நேரம் அங்கே உள்ள மக்களின் வளர்ச்சி என்பது தங்கள் இங்கே எடுக்கின்ற நடைமுறைகளால் நிற்கக்கூடாது. அங்கே உள்ள மக்கள் வாழ வேண்டும். அங்கே உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித பரிகாரமும் இல்லாமல் 15 வருடங்களாக இருக்கின்றார்கள், 16 வருடத்துக்கு செல்ல போகின்றார்கள். அவர்களுக்குரிய திட்டங்களும் சமகாலத்தில் நடைபெற போகின்றது. அந்த திட்டங்களை செய்பவர்கள் வேறு தரப்பாகவும் இனப்படுகொலை என்பதை மையப்படுத்தி செல்பவர்கள் ஒரு தரப்பாகவும் அதாவது இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் இந்த விடயத்தில் ஒரு நல்ல நிலைமையை கொண்டெல்லாம் பிராம்டன் மிஸ்ஸாக மக்கள் மகிழ்ந்து கொண்டாடும் தனித்துவமான பல்பொருள் அங்காடி லீலா சூப்பர் மார்க்கெட். பசுமையான உயிர்ப்பான மரக்கறிகள் மற்றும் பல வகைகள், அனைத்து வகையான மளிகை மற்றும் மசாலா பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவையான திருவுருவ படங்கள் மற்றும் சிலைகள், சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்களின் வகைகள் தனித்துவமாக பேணப்படும் அங்காடியில் உடனுக்குடன் கிடைக்கும் உயிர்ப்பான மீன் மற்றும் இறைச்சி வகைகள். இவற்றோடு கூடவே உங்கள் மனம் விரும்பும் மலிவு விலைகளோடும் சிறந்த நட்பான சேவையோடும் உங்களை வரவேற்கின்றது. இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் லீலா சூப்பர் மார்க்கெட். FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணியில் கனடாவில் அனுஷ்டிக்கப்படுகின்ற உண்மை மற்றும் மீளிணக்க நாள் குறித்து பேச இருக்கின்றோம். கனடா உலகில் பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக செயற்படக்கூடிய ஒரு நாடாக இந்த விடயத்திலும் பரிணமித்திருக்கின்றது என்பது ஒரு உண்மையான விடயம். இது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த உண்மை மற்றும் மீளிணக்கம் என்பது உலகின் இன்றைய தேவையாக இருக்கின்றது. பொறுப்பு கூறல் என்ற விடயத்திற்கு ஒரு அடிப்படை காரணியாக இந்த விடயம் அமைகின்றது. இவ்வாறான அரசுகள் அல்லது பாதிக்கப்பட்ட இனம் விடுக்கின்ற கோரிக்கையை செவிமடுக்காத நிலை உலகில் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறான மீளிணக்கம் அல்லது பொறுப்பு கூறல் செயற்பாடு என்பது உலகத்தின் தேவையாக இருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய சில நாடுகளே இருக்கக்கூடிய நிலையில் இது ஏனைய நாடுகளுக்கும் வியாபிக்க வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும்? குறிப்பாக கனடா எடுத்திருக்கின்ற இந்த முன்னுதாரண நடவடிக்கை என்பது கனடாவில் பாதிக்கப்பட்ட இனங்களுக்கு ஒரு ஆத்ம ரீதியான திருப்தியை கொடுத்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ஆத்ம ரீதியான ஒரு ஆறுதலை கொடுக்குமாக இருந்தால் இல்லவே இல்லை. இது அதாவது கரை படிந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக அல்லது பல ஆண்டுகளாக இடம்பெற்றவற்றிற்கான ஒரு பரிபூர்ண விளக்கங்களை நாங்கள் கொடுப்பதற்கான காலம் என்பது அவர்கள் அந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது சம்பவங்களில் பாதிக்கப்பட்டோர் மரணித்த பிறகே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் கூட அதற்குரிய பலரும் அதற்குரிய பரியுபகங்களை பெறவில்லை. அதே போல பாதிப்புகளை ஏற்படுத்தியவர்கள் கூட அதற்குரிய தண்டனைகளை பெறவில்லை. அந்த வகையில் அது அவ்வாறான ஒரு ஆத்ம ரீதியான
ஒரு ஆறுதலை அளிக்குமா என்றால் இல்லை. மறுபக்கமாக இவ்வாறாக 1860 ஆண்டுகளில் இருந்து இடம்பெற்ற இந்த அதாவது பாடசாலை தங்கி கற்கும் பாடசாலைகள் என்கின்ற ஒரு கல்வி அமைப்பின் மூலம் எவ்வாறு பூர்வீக குடிகள் அவர்களுடைய சிறார்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை பூர்வாங்கமாக ஒரு பிள்ளையாக ஏற்று 2008 ஆண்டு கனேடிய பிரதமராக அப்போது இருந்த ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் அதற்குரிய மதிப்பை கூறி அதற்குரிய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. $35 பில்லியன் இதற்காக ஒதுக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்பட்டோருக்கும் அவர்களுடைய தொடர் சமூகத்திற்குமான ஆறுதல் வழங்குதலுக்கான நிதி என்பதாக அது அமைந்திருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த சம்பவம் நீங்கள் குறிப்பிட்டது போலலாம் ஏனைய நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக அமையலாம் என்னவென்று கூறினால், எப்போதோ நடந்த சம்பவத்தை கண்டும் காணாமல் விடுவது என்பது வேறு, தொடர்ச்சியாக அதன் வலிகளை தாங்குகின்ற சமுதாயத்திற்கான ஆறுதலையும் அதற்குரிய பொறுப்பு கூறலையும் ஏற்பது என்பது இங்கே ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் பல விடயங்கள் இவ்வாறு ஒரு அழுத்தத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான மன்னிப்பை கோரியவிட்டவுடன் அவர்கள் அந்த விடயத்தை முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இது இவ்வாறான பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் துளிர்விடக்கூடிய சம்பவங்களுக்கு இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கும். ஏனென்றால் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை என்பது இவ்வாறு இடம்பெற்ற ஒரு பாரதூரமான சம்பவங்களுக்கு பொறுப்பு கூறலுக்கு உகந்த ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, இங்கே நாங்கள் இந்த விடயத்தின் அடிநாளத்தை பார்க்க வேண்டும். இந்த விடயம் எவ்வாறு என்று சொன்னால், இந்த சிறார்களை பூர்வீக குடிகளிடமிருந்து பிரித்து அவர்களுக்கு வேறு மதம் புகட்டப்பட்டு அவர்களுக்கு வேறு மொழி புகட்டப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரங்களும் விழுமியங்களும் அவர்கள் தங்களுக்கென்றே ஆடல் பாடல் கலைகளை வைத்திருக்கின்றவர்கள் அவர்களுடைய மொழி பிரயோகங்கள் போன்றவை எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தன. மொழிகள் கூட தடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு சிறை கைதிகள் போல அங்கே வைக்கப்பட்டிருந்தது தான் இதற்கான காரணமாக இருந்தது. அதற்குரிய காரணமாக அங்கே அவர்கள் பல பழிவாங்கல்கள், அதாவது அவர்களுடைய பாஷையை பேசினால் கூட பல தண்டனைகளை அனுபவித்திருந்தார்கள். இதற்குரிய முதலாவது இவ்வாறான பாடசாலையே பிராண்ட்ஃபோர்ட், எங்களுடைய நகரங்களுக்கு அண்மையில் உள்ள பிராண்ட்ஃபோர்ட்டில் மொஹாக் என்கின்ற பாடசாலை தான் முதலாவது இந்த ஒரு தங்கி படித்தல் பாடசாலையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் அவர்கள் சந்தித்த துன்பங்கள் என்பவை பாரியவை. அவர்களுடைய மரணங்கள் கூட கணக்கெடுக்கப்படவில்லை. இந்த பள்ளிக்கூடங்களில் பல சிறார்களும் மரணித்தார்கள். எவ்வாறு என்றால் அதற்கு கொடுமைகள் கூட காரணமாக. அதை விட இந்த பாடசாலைகள் பசி தாங்குவதற்படி போன்ற பல பரீட்சார்த்த முயற்சிகளுக்காக அவர்கள் பசிக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதை விட அகோரமான தண்டனையாக இப்பொழுது உயிருடன் இருப்பவர்கள் கூறுவதன்படி ஒருவர் கூறவில்லை, பலரும் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், மின்சார கதிரைகள் கூட தண்டனையாக கொடுக்கப்பட்டன. அவர்களுடைய மொழி பேசினால் அவர்களுடைய பாடலை பாடினால். அதை விட அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு ஒரு நல்ல உணவாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் வாந்தி எடுத்தால் அந்த வாந்தியையே உண்ண வைக்கப்பட்டார்கள். அவ்வாறான கோரமான ஒரு செயலை அரசு இப்பொழுது ஏற்கின்றது, இந்த செய்தவர்கள் இல்லாத இடத்தும். ஆனால் இது மன்னிப்பாக இருக்க முடியுமா என்றால் இல்லை, அதற்குரிய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள், அதற்குரிய பண ஆக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அது பரிகாரமாகாது. அதைத்தான் கூற வருகின்றன. ஆனால் அந்த சமுதாயத்தை தாங்கள் இவ்வாறான ஒரு பிழை நடந்து விட்டது, இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் 20,000 பேருக்கு மேல் இவ்வாறான தொடர்ச்சியான அந்த பாடசாலை கல்வி முறையின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆமாம், கனடா என்பது வந்தவர்களை வாழ வைக்கின்ற ஒரு தேசமாக இருக்கின்றது. பல நாடுகளில் இருந்து இங்கே சிறப்பாக வாழக்கூடியவர்களாக மாறியிருப்பவர்கள் ஏராளமாக பேர் இருந்தாலும் இந்த மண்ணுக்கு சொந்தமான பூர்வீக குடிகள் இன்றும் பல்வேறு இன்னல்களை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் என்பது கனேடிய அரச மட்டத்தில் அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றதா? இவ்வாறான ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக சிந்திக்கின்ற ஒரு நாளில் அவர்களுடைய தேவைகள் குறித்த அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் கனேடிய அரசு செயற்படுவது என்பது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, அவ்வாறு செயற்படவில்லை. அரசுகள் முதலாக அவர்களுடைய கோரிக்கை, இது அவர்களுடைய நிலம், அவர்களுடைய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற சில இந்த குழாய் திட்டங்கள், எரிபொருட்களை வட அமெரிக்காவுக்கு கொண்டு செல்கின்ற குழாய் திட்டங்களை கூட எதிர்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதே வேளை பல திட்டங்களுடைய அபிவிருத்தி என்கின்ற பெயரில் தங்களுடைய பிரதேசங்கள் கையாடப்படுவதை அல்லது கையகப்படுத்தப்படுவதை அவர்கள் எதிர்க்கின்றார்கள். இதற்கான போராட்டங்கள் ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகின்றன.
ஆனால் ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்ற பொழுது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். ஆனால் அவர்களுக்குரிய கலாச்சாரமும் அவர்களுடைய நில பாதுகாப்பும் மற்றும் அவர்களுடைய பண்பாட்டியலும் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை. அதுக்கான மாற்று திட்டங்கள் கையில் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள், அப்படியா? இல்லை, அதற்குரிய திட்டங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்த விரும்பினாலும் அது நடைமுறைப்படுத்துவது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இவர்களுக்குரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதி கையாள்கையை கூட அவர்களுடைய பொறுப்பில் விடாமல் அதனை மேற்கொள்ளவர்கள் வேறு சமூகத்தினராக இருக்கப்படுது. இப்பொழுது இந்த கனடிய இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பண பரிமாற்றங்கள் கூட வேறு சமூகத்தவர்களால் அல்லது வேறு அந்த பூர்வீக இந்தியர் அல்லாதவர்களால் கூட கையாளப்படுகின்ற நிலைமைகள் இருக்கின்றன. அப்பொழுது செய்கின்ற பொழுது அவர்களுக்கு செல்ல போகின்ற தொகை என்பது அரைவாசியாகவோ அல்லது முக்கால் வாசியாகவோ தான் இருக்க போகின்றது. அதே அவர்களுக்குரிய அடையாளம் தகுதி என்பன கொடுக்கப்படுகின்றன. இப்பொழுது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் நார்த் வெஸ்ட் டெரிட்டரி, அந்த நிலம் என்பது அவர்களுடைய ஒரு பூர்வீக நிலம் என்பதையும் அந்த நிலத்தில் உள்ளவர்களுடன் அரசு அவர்களுக்குரிய ஒரு சுயாதீனத்தை கொடுத்தது போன்றது இருந்தாலும், கனடாவின் பல்வேறு மாகாணங்களிலும் பல்வேறு பூர்வீக குடிகள் இருக்கின்றன. அவர்கள் அனைவருக்கும் உரிய சம உரிமை அல்லது அவர்களுடைய ஆளுமை அல்லது அவர்களுடைய நிலப்பற்று என்பது கொடுக்கப்படுகின்றதா என்றால் அதற்குரிய ஒரு முதலாய உதாரணமாக நாங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது கனடாவில் வைப்பதாக இருந்தாலும் நாங்கள் முதல் செய்ய வேண்டியது அந்த நிலத்திற்குரிய மரியாதையை கொடுப்பது. இந்த நிலம் இவர்களுக்குரியது என்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள். அது அந்த இந்தியர்களை கௌரவப்படுத்துவதற்காக அவர்களுடைய நிலத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை இப்பொழுது கனடாவின் எந்த ஒரு நிகழ்விலும் முதலாவது நிகழ்ச்சியாக கூறுவார்கள். லேண்ட் அக்லமேஷன் என்கிற அந்த திட்டத்தின் கீழ் அப்பொழுது அவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கான பரிபூரணமான திட்டங்கள் இல்லை. இப்பொழுது குறிப்பாக கூறினால் அவர்களுக்குரிய அந்த வரி அதாவது விலக்கு வீதங்கள், இப்ப மது மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற பலருக்கும் அவர்களுக்கு வரி இல்லாத திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவையெல்லாம் அவர்களை அந்த சமுதாயத்தை மேலும் கீழ் நோக்கி போக வைக்கின்றது. அவ்வாறான நிலையிலிருந்து அவர்களை மீள கொண்டு வருவதற்கான தேவை என்பது அரசுக்கு ஒரு ஏனைய பிரஜைகள் போன்று அவர்களுக்குமான சம உரிமை வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த வதிவிட பாடசாலைகளுக்கு அருகில் இருக்கின்ற நிலங்களில் கூடுதலாக அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. லேச மூலமாக மேலும் எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டன போன்ற விடயங்களை ஆராய்ந்து வந்தார்கள். அந்த முயற்சி என்பது நிறைவு பெற்று விட்டதா அல்லது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? அது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அதாவது ஆதாரமாக கிடைத்தவை அதனை மேலும் செய்ய தூண்டுகின்றன. இப்பொழுது பல இடங்களிலும் இவர்கள் இப்பொழுது அந்த அடையாளப்படுத்திய இடங்களில் பல அடையாளப்படுத்தாத புதைக்குழிகள் இருக்கின்றன என்பது, அதாவது அவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமலே புதைத்து விட்டு சென்ற ஒரு நிலைமை இருக்கின்றது என்பது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல ஒன்டாரியோவில் இன்னொரு வழக்கு இருக்கின்றது என்னவென்றால் 3 சிறார்கள் பாடசாலையை விட்டு தப்பியோடி இருந்தார்கள். தப்பியோடி அவர்கள் ஆற்றை கடக்க வேண்டிய நிலையில் அந்த ஆற்றை அவர்களால் கடக்க முடியாத பொழுது அந்த பாடசாலைக்கு மீண்டும் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த பொழுது அவர்கள் இப்பொழுது 2 கதை இருக்கிறது. பூர்வீக இந்தியர்களின் குறிப்பின்படி அவர்கள் 3 கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் அவர்கள் புதைக்கப்பட்ட இடம் என்று அவர்கள் ஒரு பகுதியை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பாடசாலை நிர்வாகம் அந்த காலத்தில் அவர்கள் தப்பி போய்விட்டார்கள் என்றே கூறிவிட்டது. இப்பொழுது ஒன்டாரியோ புரோவின்சியல் போலீஸ், அதாவது ஒன்டாரியோ மாகாண போலீஸ் அந்த பகுதியை தேடுதல் நடத்தி தொடர்ந்தும் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றதா, இவர்கள் குறிப்பிட்ட அந்த புதைக்கப்பட்ட இடம் என்பதை தேடுகின்றது. அது ஒரு உதாரணம். இதே போல இந்த பாடசாலைகளுக்கு பக்கத்தில் நூற்றுக்கணக்கான இப்படி அடையாளப்படுத்தப்படாத புதைகுழிகள் இருந்தன என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஏனைய பகுதிகளுக்கும் அதனை விஸ்தரிக்க வேண்டிய தேவையை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது கொடூர முகம். நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரம் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக பல நாடுகளிலும் செய்த உத்தியில் ஒன்றுதான் கனடாவிலும் இடம்பெற்றது. கனடிய அதாவது அவர்கள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்ற பொழுது எவ்வாறான நிலைகள் ஏற்பட்டதோ அல்லது அங்கிருந்து எவ்வாறான மக்களை மற்ற இடங்களில் ரயில் பாதைகள் அமைப்பதற்காக போன்ற திட்டங்களுக்காக கொண்டு சென்றார்களோ அது போன்ற நிலைதான் கனடாவில் ஏற்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு ஏற்பட்ட கோர முகம் என்னவென்று சொன்னால் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் எனப்படுவதில் அவர்கள் கொண்டு வரப்பட்ட அவர்களுடைய கலாச்சாரம் மறக்க வைக்கப்பட்டு மொழி மறைக்க
படிக்க வைக்கப்பட்டு அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு பழக்குகின்ற பொழுது இடம்பெற்ற கொடுமைகள் என்பது அதீதமானவையாக, அதாவது கூறுகின்றார்கள், அந்த கை விரல்களில் அடிப்பது, காதை முறுக்குவது, தலையில் குட்டுவது எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் தங்களுக்கு. அதை விட மேலதிகமாகத்தான் இந்த மின்சார கதிரையில் உட்கார வைப்பது, சாப்பிட்டு வாந்தி எடுத்தால் வாந்தியை உட்கொள்ள வைப்பது போன்றவை எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றார்கள் பலர் அதை சாட்சியமாக சொல்கின்றனர். அதன் மூலம்தான் இந்த விவகாரத்தை கொண்டு வந்தவர்கள் 1990 தான் ஒருவர் கொண்டு வந்திருந்தார். அதன் பிறகு சாட்சியங்கள் வெளிவந்த பிறகுதான் அரசு உடனடியாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்தது. ஆமாம். இதே நேரத்தில் பாடசாலை மட்டத்தில் இந்த நாள் ஒரேஞ்ச் டே என்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிப்பாக வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுக்கு இவ்வாறு கனடாவில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து அவர்கள் கல்வியூட்டல், அறிவூட்டல் வாரமாக பல விடயங்களை கூறுகிறார்கள். இது வளர்ந்து வருகின்ற சமூகத்திற்கு எவ்வொரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இதனால் கனடாவில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதனை அவர்கள் அறிகின்ற பொழுது அவர்களுடைய மன உணர்வு என்பது எப்படி இருக்க போகிறது? இது எதிர்காலத்தில் அவர்களை ஒரு நல்பிரஜையாக இந்த நாட்டில் வாழ வைப்பதற்கு எந்த அளவில் உதவும்? நிச்சயமாக இது உதவும். இப்ப இன்றைய நாள் ஒரேஞ்ச் சட்டை, அந்த ஒரேஞ்ச் நிற உடை நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் டே என்பதற்கு மேலாக இதன் அந்த உடைகளில் அவர்கள் தாங்க போகின்ற பதாதைகள் அல்லது இன்று மக்கள் பாவிக்க போகின்ற பதாதைகள் என்னவென்றால் எவ்ரி சைல்ட் மேட்டர்ஸ், ஒவ்வொரு குழந்தையும் பெருமதியானது அல்லது கருத்துக்குரியது என்பதுதான் அந்த கருப்பொருள். அப்பொழுது அதனை கற்பவர்கள் அல்லது அதனை பார்ப்பவர்கள் என்ன நடந்தது என்பதை ஆராய்வதாகவும் அதன் மூலம் அவர்களுக்குரிய கணங்களை கொடுப்பதாகவும், அந்த பூர்வீக மக்கள் என்பதை எங்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றி தெரிந்த முகம் என்னவென்றால் அவர்கள் போதையில் எங்கே ஒரு தெருமுனையில் இருப்பதாகவும் அல்லது ஒரு ஜாசிகர்களை போல மற்றவர்களுடைய பணத்திற்காக வழிகளில் நிற்பது போன்ற தோற்றங்களை தான் காண்கின்றோம். ஆனால் அவர்களுக்குரிய ஒரு பாரம்பரிய வரலாறு, அவர்களுக்குரிய இடங்கள், அவர்களுக்குரிய ஆடைகள், இப்பொழுது இந்த வினிபெக் மற்றும் ஒன்டாரியோவின் பெரும் பகுதிகளில் அவர்களுக்குரிய அந்த குழுமங்களே இருக்கின்றன, நேஷன்ஸ். அவர்களுடைய இடங்களுக்கு போனீர்கள் என்றால் அவர்களுடைய கலாச்சார பேணல் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய நடனங்கள் எப்படியானவை, அவர்கள் எவ்வாறான மிருகங்களுடன் எவ்வாறு பழகுகின்றார்கள், மற்றும் அவர்கள் இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு கூட இந்த ஸ்மோக் எனப்படுகின்ற ஒரு இந்த பாரம்பரிய வைத்திய முறை கூட வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான பல விடயங்களையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்களுடைய கலாச்சாரத்துக்குரியவை. அதை மக்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனை பலரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான மக்கள் சென்று பார்ப்பதே இல்லை. ஆமாம். இவ்வாறான நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கின்றது, கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான கதைகளை கேட்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறையையும் நாங்கள் துருவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கனடா என்பது ஒரு முன்னுதாரணமாக இதற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு நாடாக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற சூழலில் இலங்கையில் இடம்பெற்ற இவ்வாறான குற்றங்கள் கூட உலகுக்கு காட்டப்பட வேண்டிய ஒன்றான தேவையாக இருக்கின்றது. கனடா போன்ற நாடுகள் எடுத்த இந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தி எமது சமூகத்தில் இடம்பெற்ற இவ்வாறான பாதிப்புகளையும் நாங்கள் உலகுக்கு எடுத்துக்கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதனை கையாள்வதற்கான ஒரு கூட்டு அமைப்பு ஒன்று தேவை அல்லது கூட்டு முயற்சி என்று தேவை. தனித்து ஒரு அமைப்பாகவோ அல்லது தனித்து ஒரு நபராகவோ இந்த விடயங்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக எந்தவித பலனையும் தருவதாக இல்லாமல் கூட்டு முயற்சி என்பது அந்த தமிழர்களிடையேயான ஒற்றுமையின்மை என்பது இதற்குரிய பலவீனமாக அமைந்திருக்கின்றது. அந்த பலவீனத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது இதனை மேற்கொள்ள முடியும். எவ்வாறு முடியும் என்று சொன்னால் இதற்குரிய சட்ட அல்லது இருக்கிற நிகழ்வுகளோ படிப்படியாக வரலாற்றில் பரிணமித்து வருகின்றன. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இந்த போர் நிறுத்தம் என்பது ஒன்று ஏற்படுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்கின்ற விடயம் வருகின்ற பொழுது அங்கே இந்த இரண்டு இனங்களுக்குரிய பொருதுதலாக இல்லாமல் அங்கே ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சண்டை, போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை சர்வதேசம் செய்துதான் இலங்கையில் இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற முயற்சிக்கு வந்தது. அவ்வாறான நிலைக்கு அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்கள் இந்த இனத்தினுடைய கோரிக்கையை அங்கீகரித்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சீஸ்பயர் என்பதை கொண்டு வருவதற்கு அல்லது அவர்களுடைய
கோரிக்கைக்கு வலு இருக்கின்றது என்பதை கண்டவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கண்டவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்களை விட்டு கைவிட்டு செல்வதற்கு காரணம் நாங்கள் புறம் செல்வது அல்லது அவர்களுடைய விருப்புகள், அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற பொழுது அதற்குரிய நடவடிக்கைகளில் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் சமுதாயம் தன்னை தவிர்த்து செல்லும் பொழுது மத்திய பொறுப்பு கூறல் போன்றவற்றிலேயும் நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய சேவைக்கு வருகின்றோம் என்றால் அந்த மேற்குலக நாடுகள் அவற்றில் கூட கவனம் செலுத்த மாட்டார். அவர்களுக்குரிய பொறுப்பை அவர்கள் பரிணாமமாக ஏற்றார்கள், அவர்கள் அதில் இருந்து தவறிவிட்டார்கள் என்கின்றதை நாங்கள் இப்பொழுது உணர்கின்றோம். ஆனால் அந்த நிலைக்கு மேலும் எங்களுடைய இனத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இனத்திடையேயான ஒற்றுமை பேணப்பட வேண்டும். ஒற்றுமையை குலைப்பதற்கான காரணிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டும். அவ்வாறான நிலை ஏற்படும் பொழுதுதான் இது அதாவது இனப்படுகொலை என்பதை ஒரு லெகசி என்று தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் தாங்கள் அரசியல் பிரமுகர்களை சந்திப்பதற்காகவும் எங்க இனத்திற்கு ஒரு பிரச்சனை இருப்பதற்குமாகத்தான் பலரும் இப்பொழுது காவி செல்வதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது அரசியலை நோக்கமாக கொண்டு பயணிக்கின்ற இளைஞர்களும் யுவதிகளும் அதற்கான முனைப்புகளுக்காக இப்படி ஒரு இனப்படுகொலை இருந்தது என்று கொண்டு செல்கின்ற ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலையில் தான் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாறி அந்த அரசுகளுடன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி இந்த பொறுப்பு கூறக்கூடிய சந்தர்ப்பத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அவையில் இந்த கால நீடிப்புக்கான பிரேரணையை அமெரிக்காவும் மற்றது கனடாவும் மொன்டெனிகோ போன்ற சில நாடுகளும் முனைந்து எடுத்திருந்ததற்கான காரணம் அங்கே உள்ள தேவை என்பது இன்னும் அடையாளப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அங்கே அதாவது அனுமதிக்கப்படவில்லை அல்லது ஆமோதிக்கப்படவில்லை. அந்த ஆமோதிப்பை ஏற்படுத்துவதற்கான தேவையை நாங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக இனப்படுகொலை என்பதை தங்களுடைய நலனுக்காகவும் தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தாமல் அங்கு அப்படி ஒன்று நடந்தது, அதற்குரிய பயணத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அதே நேரம் அங்கே உள்ள மக்களின் வளர்ச்சி என்பது தங்கள் இங்கே எடுக்கின்ற நடைமுறைகளால் நிற்கக்கூடாது. அங்கே உள்ள மக்கள் வாழ வேண்டும். அங்கே உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித பரிகாரமும் இல்லாமல் 15 வருடங்களாக இருக்கின்றார்கள், 16 வருடத்துக்கு செல்ல போகின்றார்கள். அவர்களுக்குரிய திட்டங்களும் சமகாலத்தில் நடைபெற போகின்றது. அந்த திட்டங்களை செய்பவர்கள் வேறு தரப்பாக, இனப்படுகொலை என்பதை மையப்படுத்தி செல்பவர்கள் ஒரு தரப்பாகவும், அதாவது இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் இந்த விடயத்தில் ஒரு நல்ல நிலைமையை கொண்டெல்லாம். ஆமாம், கனடாவில் இது ஒரு தேசிய நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நாளில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உரிமைகள் மற்றும் கடமைகளை ஒவ்வொரு பிரஜையாகவும் கனடியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைத்துக் கொள்வோம். அதே நேரத்தில் இலங்கையில் இவ்வாறான பொறுப்பு கூறலுக்கான தேவை அதிகரித்து காணப்படுகின்ற சூழலில் எமது சமூகத்தில் தமிழ் மக்கள் எவ்வாறு இந்த விடயத்தை அணுகப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் இன்றைய தினத்தில் எழுந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இது தொடர்பான பல விவரங்களை எமதோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.